शांति शांति शांति। ओम शांति शांति शांति। வந்து ஆறாம் இடத்துக்கு வந்த உடனே நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம சிக்கல்கள்ல மாட்டிக்கிட்டு இருந்தது அத்தானையும் விடுபடும். நல்ல பலன். ஆறாம் இடத்துக்கு வந்த உடனே வியாபார நிமித்தமாக கழுத்து அப்படியே நெரிச்ச மாதிரி இருந்த பினான்சியல் ப்ராப்ளத்துல இருந்து விடுதலையா. ஆனால் அவர் ஆறாம் இடத்துக்கு போகும் பொழுது பல விதத்தில் நம்முடைய நோய்களை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. முதல்ல வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார். ஆனா கொஞ்சம் செலவு பண்ண வைப்பார். ரைட்டா? செலவாளியாகத்தான் ஆக போகின்றோம். அதாவது வைத்தியத்திற்காக கடன் கிடைக்காதவர்களுக்கு கடன் கிடைக்க பெறுவதும், பிறகு கடன்ல இருந்து நம்ம வந்து மீளவே முடியாதவர்களுக்கு கடன் மீள்வதும், இப்படியாக நிறைய விஷயங்கள் இருக்கு. காம்படிஷன்ஸ், ஒர்க்ல காம்படிஷன்ஸ் வந்து கொஞ்சம் தலைவலியை தான் கொடுக்கும் முதல்ல. இரண்டாவது மூன்றாவது வருஷங்கள், அதாவது வந்து இரண்டாவது செக்மெண்ட் மூன்றாவது செக்மெண்ட், அதாவது ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருஷப்யோ மஹத்யோ நமோ குருப்யः சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹம் அஸ்மி சோஹம் அஸ்மி பிரம்மாஹம் அஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் வந்து அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வரக்கூடிய 29 மார்ச் 2025 அன்று நிகழ இருக்கக்கூடிய மாபெரும் பயிற்சியாகிய சனி மகா பயிற்சியினுடைய அர்த்தங்களை பார்க்க இருக்கின்றோம். அதனுடைய பலன்களை துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு பார்க்க இருக்கின்றோம். இந்த பயிற்சி தான் இருக்கிறதுலயே வந்து பெரிய பயிற்சி. அதாவது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவது. துலா ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடம். அதாவது துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே வந்து அவர்கள் வந்து சகஜமானவர்கள், சகஜமாக எல்லாருடனும் பழகக்கூடியவர்கள். சனி அவர்களுக்கு வந்து ராஜயோகாதிபதி. துலா ராசிக்காரர்கள்கிட்ட நிறைய விசேஷங்கள் இருக்கின்றன. எல்லாரும் சொல்லுவாங்க அவர்கள் வந்து அப்படியே தராசு போன்று எடை போடுபவர்கள். அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. தாராள மனம் கொண்டவர்கள், ஆக்கமாக இருக்க வேண்டும் சொல்லுவார். நல்லது செய்யறான நல்லது செய்யட்டும் அப்படின்னு நினைக்கின்றவர்கள். எங்கு போனாலும் வந்து அப்படியே தேக்க நிலையோட இது போதும், இவ்வளவு போதும், வளர்ச்சியெல்லாம் வேண்டியதெல்லாம் அப்படியே உட்காரவே அவர்களால் முடியாது. எங்கும் எதிலும் வளர்ச்சி, வளர்ந்துகிட்டே இருக்கணும், பெருக்கிக் கொண்டே இருக்கணும். சொத்துக்கள் ஆகட்டும் அல்லது வந்து அவருடைய கான்டாக்ட்ஸ் ஆகட்டும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இவர்களை சேர்த்து கொண்டே இருக்கணும். மேக்சிமம் வந்து லக்னமும் ராசியும் வந்து அதாவது சுக்கிர குடும்பமாக இருந்தால் அவர்கள் பெரும்பாலும் அவர்கள் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட். தப்பி தவறி வந்து துலாம் லக்னமாக அமைந்து விருச்சிக ராசியாகவோ அல்லது வந்து மீன ராசியாகவோ அமைந்து விட்டால் அவர்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரோவர்ட் கிடையாது. அவர்கள் வந்து ஓரளவுக்கு இன்ட்ரோவர்ட். இதெல்லாம் வந்து லக்ன சூக்ஷ்மங்கள், லக்னம் மற்றும் ராசியினுடைய சூக்ஷ்மங்களாக பார்க்கிறது. நான் நேரத்தை வீணடிக்க விரும்பல. மறுபடியும் வந்து நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வந்துடுவோம். அப்போ துலா ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி வருகின்ற 3 வருஷத்திற்கு என்ன செய்யும்? மற்ற பெயர்ச்சிகளுடன் கூடி சனியினுடைய ஆங்கிள், சனி இந்த 3 வருஷத்துக்கும் மற்ற கிரகங்களோட கூடி எனக்கு என்ன விஷயத்தை கொடுக்க போகிறார்? அதாவது சனி வந்து கெடுக்க போறாரா, கொடுக்க போறாரா, அல்லது வந்து இருக்கிறத பிடிங்கிட்டு ஓட விட போறாரா, அல்லது நம்ம வந்து மற்றவர்களை பார்த்து ஓடுவதா, இல்ல மற்றவர்கள் நம்ம கிட்ட இருந்து பிச்சுக்கிட்டு போறதா? எந்த விஷயத்தையும் இந்த 3 வருஷத்துல என்னென்ன பண்ண போகிறாருங்கிறத பார்க்க இருக்கின்றோம். சனியினுடைய இந்த இன்ட்ரடக்ஷன் வந்து மேட ராசியில கொடுத்துருக்கேன். அது வந்து ஒரு 8-9 நிமிஷத்துக்கு நான் கொடுத்துருக்கேன். அதுல சனி வந்து உண்மையிலேயே வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிளானட். அவர் சனி வந்து சனைஷ்சரகா அப்படின்னு சொல்றோம்.
அவர் வந்து உண்மையிலேயே நிறைய நல்ல காரகத்துவம் கொண்டவர்கள். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், சனி வந்து சாம்ராஜ்ய தாயகன், அதாவது வந்து அகண்ட சாம்ராஜ்யத்தை கொடுக்கக்கூடியவர், மண் பொன் பூமி இவைகளை கொடுக்கக்கூடியவர், பிறகு வந்து அரசாளும் தன்மையை கொடுக்கக்கூடியவர், பிறகு எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட சனி வந்து அந்தந்த ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறுபட்டாலும் கூட சனி வந்து ஆயுள் காரகனாகவும் இருக்கிறார், அதே போன்று சனி தண்டிப்பவராகவும் இருக்கிறார். அதனால சனியை புரிந்து கொள்வோமாக. அது வந்து மேஷராசியினுடைய முதல் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, அது எல்லாருக்கும் காமன். அதனுடைய அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனை கொஞ்சம் அந்த லிங்க் போய் பார்த்துட்டேன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் பலன் வந்து உங்களுக்கு நல்லபடியாக பிடிபடும். சரி, சனி வந்து உங்களுடைய 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு வருகிறார். சனி வந்து உங்களுக்கு யோக காரகன், அதாவது துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு சனி யோக காரகன், நல்லதை செய்பவர். அப்போ 4க்கும் 5க்கும், அதாவது ஒரு கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் உடைய ஒரு அதிபதி 6ஆம் இடத்துக்கு போய் மறைகிறார். சனி வந்து 6ஆம் இடத்துக்கு வருவது எப்பொழுதுமே நல்லது. ஆனால் ஒரு யோகாதிபதியாக இருந்து 4க்கும் 5க்கும் உண்டானவராக இருந்து 6ஆம் இடத்துக்கு போறது நல்லதா கெட்டதா, அது சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். ஆனால் சனி பார்க்கும் இடம், அதாவது 8ஆம் இடத்தை பார்க்க, 12ஆம் இடத்தை பார்க்க, பிறகு வந்து 3ஆம் இடத்தை, அத்தனை மறைவு ஸ்தானங்களையும் பார்க்கிறார் அவர். ஆகையினால் சனியினுடைய 6ஆம் இடத்தில் இருப்பும் அவருடைய பார்வைகள் வந்து மற்ற மறைவு ஸ்தானங்களை பார்ப்பதும் நன்மையை கொடுப்பது. ஆனால் சனி மறைகிறார், 4க்கும் 5க்கும் மறைகிறாருங்கும் போது அங்க ஒரு சின்ன டிராபேக் இருக்கிறது. சும்மா அப்படியே வந்து நம்ம அப்படியே பாசிட்டிவே சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறது இல்லை, யதார்த்தத்தை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். டிராபேக் வந்து 20% வச்சுக்கிடுவோம், அதுவும் கூட சரி செய்து கொள்ளப்படக்கூடியது. ஏன்னா குரு வந்து இப்ப உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார் மே மாசத்துக்கு அப்புறம். அதனால அனைத்து அந்த கிரக நகர்வுகளையும் வைத்துக்கொண்டு, ஆனால் சனியை வந்து பிரதானமாக இந்த ஜாதகத்துல என்ன மாதிரியான மாற்றங்களை 3 வருஷத்துக்கு நிகழ்த்த இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். சரி, சனி வந்து இங்க கடக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன? முதல்ல குருவனுடைய புரட்டாதி, பிறகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய உத்திரட்டாதி, பிறகு ரேவதி என்கின்ற புதனுடைய நட்சத்திரம். அப்போ இதுல எதிரியினுடைய நட்சத்திரம்னா புரட்டாதி. முதல் வருஷத்துல அவர் அங்கதான் இருக்கார். சனி மொத்தம் வந்து 1063 நாட்கள் இங்க இருக்கிறார். அதுல வந்து 649 நாட்கள் வந்து அவர் நேர்கதியாகவும், பிறகு 414 நாட்கள் வந்து வக்கரகதியாகவும் இருக்கிறார். பெரும்பாலும் வருடத்தினுடைய கடைசி 4 மாதங்கள், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என்கின்ற இந்த 4 மாதங்கள்ல அவர் வந்து வக்கரம் அடைகிறார். அது சூரியனுடைய அமைப்பை பொறுத்து நமக்கு வரும். ரைட்டா? இப்போ அந்த வக்கரமான பலன்களை வந்து ஒவ்வொரு முறையும் வக்கரம் ஆகும்போது நம்ம வீடியோவை போட்டுடுவோம். இப்ப ஜென்ரலா பண்ணும்போது அந்த வக்கர நேரத்திலையும் சேர்த்து என்ன முடிவெடுக்கணுங்கிறத பார்த்துருவோம். சரி, நாம் பார்க்க போகின்ற பலன்கள் 5 தலைப்பு. முதல்ல நான் எப்படி இருப்பேன், 3 வருஷத்துக்கு உண்டான பலன்ல ஒவ்வொரு வருஷமும் நான் எப்படி இருப்பேன், என்னுடைய உடலும் மனமும் புத்தியும் எப்படி இருக்கும், என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய பர்சனாலிட்டி. அதாவது என்னுடைய பர்சனாலிட்டினாக்கா சமுதாயத்தில் நான் எப்படி இருப்பேன், சமுதாயம் என்னை எப்படி உற்று நோக்கும், என்னை எப்படி ஏற்றுக்கொள்ளும், நான் சமுதாயத்தில் எந்த அளவுக்கு என்னை சாதித்து என்னை நிலைநிறுத்திக் கொள்ளுவேன், ஆரோக்கியத்தில் மேம்படுவேனா, வெற்றியாளனாக இருக்க போகிறேனா, அல்லது தோல்வி அடைபவனாக இருக்க போகின்றனா, இதெல்லாம் பார்க்க போகின்றோம். அடுத்த தலைப்பு நம்முடைய வியாபாரம், அதாவது வந்து தொழில். அந்த தொழில் நிறைய வெரைட்டி இருக்கிறது. அது கவர்மெண்ட் ஜாப்பு, பிரைவேட் ஜாப்பு, வெளிநாடுகளில் வேலை, பிறகு வந்து சொந்த தொழில மாற்றம் அடைவேனா, அல்லது வந்து குடும்ப தொழில் வந்து பாரம்பரியமாக வரக்கூடிய தொழில், இந்த மாதிரியான எல்லா அமைப்பிலும் தொழிலில் நமக்கு ப்ராஃபிட் அண்ட் பெனிஃபிட் அண்ட் முன்னேற்றம் இருக்கா இல்லையா, இது 2வது தலைப்பு. 3வது தலைப்பு வந்து உறவுகள். உறவுகளுடன் நான், என்னுடன் உறவுகள். உறவுகள் இல்லாம வாழ்க்கை இல்லை. எந்த உறவு இனிக்கும், எது கசக்கும், எது நம்மை வந்து பாதிக்கும், அதாவது எது நம்மை பாதிக்கும், பாதிக்கிறதுங்கிறது நல்ல விதமாகவும் இருக்கிறது, கெட்ட விதமாக இருக்கு. உறவுல வரவு இருக்கா அல்லது வந்து செலவு இருக்கா, இதெல்லாம் வந்து பார்த்துருவோம். பிறகு படிப்பு. 4வதாக படிப்பு. படிக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையே படிப்பு தான், வாழ்க்கை முழுவதும் படிப்பு தான். ஆனால் இந்த 3 வருஷங்கள் வந்து சனியின் மூலமாக, சனி வந்து படிப்புல எவ்வளவு பாதிப்பு கொடுக்க போகிறார். ஏனென்றால் 4ஆம் இடம் 5ஆம் இடம் இரண்டுக்குமே வந்து காரகத்துவம், அதாவது ஆதிபத்தியம் கொண்டவர் சனி. அப்படிங்கும் போது 6ஆம் இடத்துல மறையும் போது படிப்பு பாதிக்கப்படுமா அப்படின்னு பார்க்க போகிறோம்.
பிறகு கடைசியில சொத்துகள் வாங்குவேனா அல்லது விற்பேனா, சொத்துகள் கூடுமா குறையுமா, சொத்துகளில் பிரச்சனை ஏதாவது இருக்கிறதா, பிரச்சனை உண்டாகுமா அல்லது நீங்குமா, அல்லது கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி எங்கேயோ போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, இப்ப நம்ம பலனுக்கு போயிடுவோம். சனி 29/3/2025 அன்று உங்களுக்கு நுழைகிறார். 6ஆம் இடத்துல மீனத்துக்கு வருகிறார். ஆனால் நட்சத்திரம் அதே பூர்வ பாத்ரபதம் தான், பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். குருனுடைய நட்சத்திரம். குரு இந்த ஜாதகத்துக்கு 2 மறைவு ஸ்தானாதிபதி. அவர் 3க்கும் 6க்கும் உண்டானவர். அவர் இடத்துல இங்க வர அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறார். இதுதான் ஆரம்பம். முடிவு எப்பொழுது? இவர் 7ஆம் இடத்துக்கு போறது 24/2/2028. அப்போ கிட்டத்தட்ட 3 வருஷங்கள், 1063 நாட்கள் இங்கதான் இருக்க போகிறார். வக்கரம் பெற்று மறுபடியும் நேர்கதி ஆக போகிறார். சரி, முதல் வருடம் முதல் தலைப்பு என்ன? நான் எப்படி இருப்பேன். சனி 6ஆம் இடத்துக்கு வந்த உடனே நிறைய விஷயங்கள்ல நம்ம சிக்கல்கள்ல மாட்டிக்கிட்டு இருந்தது அத்தானையும் விடுபடும். நல்ல பலன். 6ஆம் இடத்துக்கு வந்த உடனே வியாபார நிமித்தமாக கழுத்து அப்படியே நெரிச்ச மாதிரி இருந்த பினான்சியல் ப்ராப்ளத்துல விடுதலை ஆகும். அது எப்படி விடுதலை ஆகும்? லாபம் விடுதலை ஆகுமான்னு கேட்டா இல்லை. நல்ல மணி சோர்ஸ், அது நண்பர்களாக இருக்கலாம், பேங்க்ல இருந்து கிடைக்கக்கூடிய கடன்களாக இருக்கலாம், அல்லது தொழில் முறையாக நமக்கு வரக்கூடிய ஷேர், ஒருத்தர் பார்ட்னர் சேருவதாக இருக்கலாம். இப்படி முதல்ல ஒரு ஃப்ரீனஸ். நான் முதல்ல தொழில, அதாவது நம்முடைய பர்சனாலிட்டி சொல்றேன். பர்சனாலிட்டி இது வரைக்கும் ப்ரெஷரா, பினான்சியல் ரீதியாக ப்ரெஷரா இருந்தவர்கள் ஓரளவுக்கு ரிலீஸ் ஆகிடும். அப்படின்னா என்ன? நமக்கு மன ஆரோக்கியம் கூடும், ரிலாக்ஸ்ட் கூடும். இது முதல்ல இருந்தே ஆரம்பிச்சிடும். முதல்ல ஆனா 2 மாசம் இந்த ராகு கேத்து பெயர்ச்சி ஆகிற வரைக்கும் நான் இந்த பலனை எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆகும். அதை முதல்ல புரிஞ்சுக்கிடணும். ஆனால் கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை உயரும், ரிலாக்ஸேஷன் கூடும், அதாவது பாரம் குறையும். இது முதல்ல இருந்து ஆரம்பிச்சு படிப்படியாக, அதாவது நம்ம செக்டரை 3ஆ பிரித்து கொள்ளலாம். முதல்ல என்னன்னு கேட்டா 29/3/2027 இருந்து 18/5/2026 வரைக்கும் ஒரு செக்டர். அவர் உத்தரபாத்ரபதம், அதாவது தன்னுடைய சொந்த நட்சத்திரமாக உத்தரட்டாதி, பிறகு போரட்டாதி, இப்படியே போயிட்டு வந்துட்டு இருப்பார். அடுத்த செக்டர் என்னன்னு கேட்டா 18/6/2026 இருந்து 3/6/2027 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு 13 மாதங்கள். அதுல அவர் ரேவதி மற்றும் உத்தரட்டாதிக்கு நடுவுல இருக்கிறார். அந்த பீரியட் இது 2வது செக்டர். 3வது செக்டர் என்ன அப்படின்னு கேட்டா 3/6/2027 இருந்து 24/2/2028 வரைக்கும் 3வது செக்டர். இப்ப இந்த 3 செக்டருடைய பலன்களை தான் ஒவ்வொரு டாபிக்கா பார்க்க போறோம். அப்போ முதல் செக்டர்ல நான் எப்படி இருப்பேன்னு கேட்டா, நிறைய விஷயங்கள்ல சொல்யூஷன் கிடைச்சு நம்ம கடன்ல இருந்து மெல்ல நீங்குவோம். பிரச்சனையில இருந்து மெல்ல நம்ம நம்மை நாமே விடுபடுத்திக் கொள்வோம். கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். நமக்கு இந்த உலகத்துல அப்பா நம்மளாலையும் ஒரு ப்ரெஷர் இல்லாம ஒரு ரிலாக்ஸ்டா வாழ முடியுங்கிற அது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அடுத்த 2 செக்டர், அடுத்த 2 வருஷம் இருக்குது இல்லையா, அதுல கொஞ்சம் தன்னம்பிக்கையோட புதிய சாதனைகளை புரிந்து நாம் நமக்கே ரெஸ்பெக்ட் கொடுப்பவர்களாகவும், அதே போன்று நம்முடைய பப்ளிக் இமேஜை நம்ம பெருக்குவதாகவும், குடும்பத்திலும் நம்முடைய மானமானது, அதாவது கௌரவமானது உயர்வதாகவும் அமைகிறது. இதுதான் மனதளவினுடைய ஒரு சமாச்சாரம். சரி, ஆரோக்கியத்தினுடைய அடிப்படையில் சனி என்பவர் காலபுருஷ தத்துவத்தினுடைய 10ஆம் வீடு 11ஆம் வீட்டுக்குனுடைய அதிபதி அவர், ரைட்டா? ஆனா இங்க அது 4, 5ஆக வருகிறது. அப்ப சனியினுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னா பாதம், பிறகு கணுக்கால்கள், பிறகு நரம்பு மண்டலம், இது இந்த பகுதிகளினுடைய அமைப்பு தான் அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அவர் 6ஆம் இடத்துக்கு போகும் பொழுது பல விதத்தில் நம்முடைய நோய்களை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. முதல்ல வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார். ஆனா கொஞ்சம் செலவு பண்ண வைப்பார், ரைட்டா? செலவாளியாகத்தான் ஆக போகின்றோம். அதாவது வைத்தியத்திற்காக கொஞ்சம் செலவு பண்ண வைப்பார். இது எல்லா ஏஜுக்காரர்களுக்கும் பொது நான் சொல்றது, ரைட்டா? அதிலும் கூட கொஞ்சம் வயதான ஒரு 50-55 வயசுக்கு மேல, சுவாமிஜி இப்ப அதெல்லாம் வயதானவர்கள் கிடையாது, ஏன்னா எல்லா ஹீரோக்களுமே இப்ப அந்த வயசுல தான் இருக்கிறார்கள். அதுதான்
முக்கியமான லைஃப்னு சொன்னாலே 40லேருந்து 60க்குள்ள தான். அதுதான் ஒரு மனிதன் வந்து முழுமையாக மாறி தன்னுடைய அனுபவத்தோட அதே போன்று கொஞ்சம் எனர்ஜியோட இருக்கக்கூடிய ஒரு டைம். அந்த நேரத்தில் இருப்பவர்கள் நிறைய கடன்ல இருந்து விடுபடுவதன் மூலமாக ஆரோக்கியத்தில் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. முக்கியமாக வயிற்று உபாதைகள்ல இருந்து விடுதலை. அப்புறம் இந்த ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனைகள்லாம் இருந்தது நிறைய பேருக்கு, அதெல்லாம் வந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. பிறகு இந்த லிவர் ப்ராப்ளம் இருந்தது, சில பேருக்கெல்லாம் லிவர் ப்ராப்ளம் இருந்தது. அது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஏதோ பயமுறுத்திடுவாங்க, லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லி, லிவர் சுருங்கிடுச்சு அல்லது லிவர் பெருத்துருச்சு, ஃபேட்டி லிவர் அப்படின்னு நிறைய பயமுறுத்தல்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் மாறும். பூர்வ பாத்திரபதத்திலேருந்து அவர் விலகின உடனே அந்த விஷயங்கள்லாம் குணம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இதில் மெயினாக வந்து மனதினுடைய அந்த ரிலீஃப், காலில் இருக்கக்கூடிய பிரச்சனை நல்லபடியாக நீங்கக்கூடிய வாய்ப்புகள். ஆக ஆரோக்கியத்தில் நீங்கள் மேம்பாடு அடைய போகிறீர்கள். இதுதான் முதல் தலைப்பு. ரைட். இரண்டாவது தலைப்புன்னா தொழில். சரி, தொழிலில் வந்து நான் பொதுப்படியாக சில பாயிண்ட்ஸ் சொல்லிடுறேன். ஏன்னா தொழிலில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. முதல்ல வந்து நம்ம தனியார், கவர்மெண்ட், பிறகு வந்து வெளிநாட்டில் இருப்பவர்கள், பிறகு வந்து சொந்த ஊர்லேயே வந்து அப்பா அம்மாவனுடைய தொழில்களை, பாரம்பரிய தொழில்களை பார்ப்பவர்கள். ஆனால் ஜென்ரலாக தொழிலில் நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஆனால் தொழிலில் வந்து புதிதான தொழில்கள் தொடங்குவதற்கு நம்ம கொஞ்சம் காலம் எடுத்துக்கணும். எல்லா பயிற்சியும் முடியும், ஜூனுக்கு அப்புறம் புதிதான தொழில்கள் தொடங்கி கொள்ளலாம். சரி, இந்த 3 வருஷத்துல தொழில் என்னவாக இருக்கும்னு கேட்டா நிறைய முன்னேற்றங்களை நாம் காண இருக்கின்றோம். பெரிய பெரிய நன்மைகள். ஆக்சுவலி சொல்ல போனா சனி வந்து உங்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சி வந்து பெரிய கிஃப்ட்ன்னு நான் சொல்லுவேன். துலா ராசி மற்றும் துலா லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி வந்து வரப்பிரசாதம் நான் சொல்லுவேன். பல விஷயங்கள்ல அதுல என்ன டிராபேக் அப்படின்னு கேட்டா, டிராபேக் ஒன்றும் கிடையாது. திசை மாறி நம்ம நினைச்சிட்டு இருந்த ஃபீல்டில் விட்டுட்டு இன்னொரு ஃபீல்டில் வந்து கிளிக் ஆகி போயிட்டு இருப்போம், அவ்வளவுதான். அதனால டிராபேக்னு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நல்லபடியான ஒரு முன்னேற்றம் தொழில்ல எல்லா விதமான, ஆனா காம்படிஷன்ஸ் இருக்கும். முதல் வருஷம் வந்து போராட்டமே, யுத்தம் கிடையாது, போராட்டம் இருக்கதான் செய்யும், போராட்டம் இருக்கட்டும். ஆனாலும் வந்து வெற்றி அடைவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. கடன் கிடைக்காதவர்களுக்கு கடன் கிடைக்க பெறுவதும், பிறகு கடன்ல இருந்து நம்ம வந்து மீளவே முடியாதவர்களுக்கு கடன் மீள்வதும், இப்படியாக நிறைய விஷயங்கள் இருக்கு. கடல் கடந்து போய் நான் தொழில் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த முதல் செக்மெண்ட், அதாவது 2025 மார்ச்ல இருந்து 2026 மே வரைக்கும் இருக்கக்கூடிய செக்மெண்ட்ல வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்பவர்கள், பிளான் பண்ணுபவர்கள், தொழிலை ஆரம்பிக்கக்கூடியவர்கள், தொழில் போய் ஜாப்ல போய் சேர வேண்டும் என்பவர்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு அமைப்பு. ஆனால் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுபவர்கள், அரசாங்க ரீதியாக இருப்பவர்கள் வேலை மாற்றமோ அல்லது தொழில் மாற்றமோ செய்யாமல் இருப்பது நல்லது. அதாவது வந்து எனக்கு இது வேண்டாம், பேப்பர் போட்டு நான் வந்து போறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. எனக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்குமானா ப்ரமோஷன் கிடைக்கும். அது 2026 வருஷம் ஆரம்பத்திலேயே ப்ரமோஷன் கிடைக்கும். குரு வந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு போற குரு வந்து ஆக்சுவலி இந்த ஜாதகத்துக்கு எதிரி. ஆனால் அவர் வந்து இப்போ 8ஆம் இடத்துல இருக்கிறது நன்மை. சனி வந்து 6ஆம் இடத்துக்கு வர, அவர் வந்து 6க்கு உண்டானவன் வந்து 8ஆம் இடத்துல இருந்து தனக்காரக்கன் தனஸ்தானத்தை பார்க்கறதுங்கிறது பண வரவு. ரைட்டா? முதல் வருஷம் நல்ல பண வரவு, அதுல வந்து டவுட்டே கிடையாது. நீங்க வந்து நிறைய நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த ஜிக்ஜாக் வேலை பண்றதுன்ட்டு, ஐயோ ஒன்று சரியா போகலையே அப்படின்னு சொல்லி என்னத்தையாவது பண்ணி கொட்டிக்கரணம் அடிச்சு அந்த தொழிலை வந்து சக்சஸ் பண்ணிடுவோம் துளாராசிக்காரர்கள் இந்த வருஷம். அதாவது ஆரம்பிச்ச ஒரு 3 மாசத்துல, சனி வந்த உடனே ஒரு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நான் சொல்றேன், மார்ச்ல வர ஜூனுக்கு அப்புறம் எல்லா பயிற்சியும் முடிஞ்சிடுது, பெரிய பிளானட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஐடியா, ஆமா அது குறுக்கு வழியில ஐடியான்னு சொல்லுவோம் இல்லையா, 6ஆம் இடம்னு சொன்னாலே குறுக்கு வழி தான். அதனால குறுக்கு வழின்னு சொல்லி சட்டத்துக்கு புறம்பா போயிடாதீங்க, அதுதான் வம்பு. அங்க வந்து அப்புறம் வேட்டு வச்சிருவார். ஏன்னா இவர் 5க்கு உண்டானவர், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அது கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால பேக்ல வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா புண்ணிய பலன் வேலை செய்யாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த விஷயத்துல. பிறகு ஒரு பாரம்பரியமா அப்பாவோட தொழில், குடும்ப பாரம்பரியமா வரக்கூடிய தொழில் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா எடுத்துக்கொள்ளலாம். ஆனா ஜாதகத்தை பார்த்துக்கோங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளலாம். ஏனென்றால் இது வந்து இந்த சனியாகப்பட்டவர் உங்களுக்கு யோகக்காரகனாக இருந்தாலும் அவர் வந்து பூர்வ பாத்ரபதத்துல உட்கார்ந்து இருக்கார்.
அதாவது குருவனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து பிறகு சனியினுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு போவார். அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆகக்கூடியதுல கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கு சான்சஸ் இருக்கு. அதனால பார்த்து, ஏற்கனவே போயிட்டு இருக்கா ரைட், நீங்க வந்து அப்பா சொல்ல பேச்ச வந்து மதிச்சு, சரி ரைட்டு, சில இடங்கள்ல வந்து அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருனாலும், ஏன்னா இந்த யங் ஜெனரேஷனுக்கு வந்து நிறைய ஐடியாக்கள் இருக்கும். ஓல்டு ஜெனரேஷனுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டா, போறது நல்லா இப்படியே போயிட்டு இருக்கட்டும், அதுல ஏன் நான் மாத்துவேனே அப்படின்னு தோணும். ஒரு ரிஸ்க் வந்தா, ஒரு மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா பார்த்து கொடுவேன்னு தோணும். அதுல வந்து ஒரு கிளாஷ் வந்துடும். அதை வந்து நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமா, சரி. இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம பார்ப்போம். மார்க்கெட்டிங்கில், ட்ரேடிங்கில், ஃபினான்ஸ் செக்டர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்மை. வேளாண் துறையில் இருப்பவர்களுக்கு நன்மை. இன்ஃபேக்ட் வந்து படித்து முடித்தவர்கள் வந்து அக்ரிகல்ச்சர் ஆபீசராக மாறுவதற்கு ஒரு நல்ல ஒரு டைம். கார்பரேஷன்ஸ், அதுல வந்து எலெக்ஷன்ல நின்னா எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது, கார்பரேஷன் கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, பிறகு வந்து எதிர்பாராத விதமான ஒரு பெரிய ஒரு லாபம் கிடைக்கிறது கான்ட்ராக்ட் மூலமாக, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் மூலமாக, ரோடு கான்ட்ராக்ட், கல்குவாரி கான்ட்ராக்ட். சனியினுடைய காரகத்துவங்கள் அத்தனையுமே, சனியினுடைய காரகத்துவங்கள் என்ன, ஆயில், கேஸு, கல், அதுவும் கூட கல்குவாரி, பிறகு வந்து இரும்பு, அக்ரிகல்ச்சர், குப்பைகள், முடி, பிறகு வந்து நிறைய இருக்கிறது சனியினுடைய காரகம். அதுதான் முதல் வீடியோவில் இந்த மேஷத்துல வந்து உங்களுக்கு லிஸ்டே போட்டு கொடுத்துருக்கேன். பூமி, ரியல் எஸ்டேட், எல்லாத்துக்குமே இந்த அமைப்பு, இந்த சனியினுடைய 6ஆம் இடத்தினுடைய வருகை ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் டாக்குமெண்டேஷன், நீங்க டாக்குமெண்ட் ரைட்டரா ஜாக்கிரதையா இருக்கும். டாக்குமெண்ட் வந்து ரிஜிஸ்டராரா, நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணக்கூடியவர்களா ஜாக்கிரதையா இருக்கும். மிஸ் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. பட் சனி 3ஆம் இடத்தை தான் பார்க்கிறார். அப்படிங்கும்போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கும் துலா லக்னத்துக்காரர்களுக்கும் ரொம்ப அதிர்ஷ்டமான காலம் இது. யோகாதிபதி வந்து 6ல மறையிறது வந்து சொந்த ஊர்ல இருக்கிறவர்களுக்கு அந்த 4ஆம் இடமும் 5ஆம் இடமும் கொஞ்சம் நிம்மதி குறையக்கூடியதையும், கொஞ்சம் அசாந்தியாக, கொஞ்சம் தாயினுடைய அந்த ஒரு உறவுகள்ல சிக்கலோ அல்லது தாயினுடைய உடல்நிலையில் குறைவோ, இந்த மாதிரியான ஒரு அமைப்பு, குழந்தைகளோட ஒரு டேர்ம்ஸ் சரியாமல் இல்லாமல், இதெல்லாம் வந்து உறவுகளை பார்க்க போறோம். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். ஆனா ஃபாரின்ல இருப்பவர்களுக்கு இது ஒரு மாபெரும் ஒரு வரப்பிரசாதமான ஒரு உன்னதியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. ரைட். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டா, ஆசிரிய பெருமக்கள், கல்வி ஸ்தாபனம் நடத்துபவர்கள், ஒரு ப்ரொஃபசர்ஸ், லெக்சரர்ஸ், அல்லது வந்து நான் வந்து ஒரு டீம் லீடரா மாற போறணும் அப்படிங்கிற அத்தனை பேருக்கும் நல்ல குரோத் கிடைக்கும். ஒரு காம்படிட்டிவான ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி பயிற்சி அற்புதமான செயல் பயிற்சி. 7க்கு உண்டானவன் செவ்வாய் இல்லையா, அதாவது மார்க்காதிபதி, 2க்கும் 7க்கும் உண்டானவன் செவ்வாய். அது வந்து ஜென்ரலான மார்க்காதிபதி. ஆனாலும் கூட இந்த சனியினுடைய இந்த அமைப்பு உண்மையிலேயே ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமையை கொடுக்கும். பிறகு பழக்கடைகள், இந்த மாதிரி உணவு தின்பண்டங்கள் வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், அதாவது அது பழக்கடையா இருக்கலாம், ஜூஸ் கடையா இருக்கலாம், அல்லது வாட்டர் பியூரிஃபிகேஷன் பண்ணி தண்ணீர் வந்து வியாபாரம் செய்பவர்களாக இருக்கலாம். இவர்களுக்கு அத்தனை பேருக்குமே மீனத்தில் வந்து சனி உட்கார்ந்த உடனே அவருடைய வியாபாரம் வந்து இந்த தன்னுடைய எல்லைகளை தாண்டி விரிவடையக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கிறது. இதுல யாருக்கு கொஞ்சம் டிராபேக் அப்படின்னாக்கா, வட்டிக்கு கொடுப்பவர்கள் வந்து பணம் போக பணம் வரல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். அதனால பெரிய அமௌண்ட்டை கொடுத்துடாதீங்க. அப்புறம் வந்து இந்த கேளிக்கையில வந்து நிறைய செலவு செய்யறது இருக்கும். ஏன்னா பார்வை 8ஆம் இடத்தை வந்து சனி பார்க்கிறார் இல்லையா. அதனால என்ன பண்ணிடுவோம், நம்முடைய கௌரவத்துக்காக, வீண் வம்புக்காக நம்ம பணத்தை எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுவோம். 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார், அதெல்லாம் நட்பு ஸ்தானம். அப்படிங்கும்போது கௌரவத்துக்காக செலவு பண்றது, சூதாடுறதுன்னா நான் எல்லா விதமான கேம்பிளிங் பண்றது. 12ஆம் இடங்கும்போது அதாவது ஒரு டூருக்கு போறது, ஒரு கேளிக்கைக்காக, ஒரு வேடிக்கைக்காக, ஒரு ஆனந்தத்துக்காக, சந்தோஷத்துக்காக செலவு நிறைய பண்றது. அதனால குடும்பத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுமாக கொஞ்சம் இருக்கிறது. செலவுகளை மட்டுப்படுத்துங்க. பணத்தை நம்ம கையாளாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காம்படிஷன்ஸ், ஒர்க்ல காம்படிஷன்ஸ் வந்து கொஞ்சம் தலைவலியை தான் கொடுக்கும் முதல்ல. 2வது 3வது வருஷங்கள், அதாவது வந்து 2வது செக்மெண்ட் 3வது செக்மெண்ட், அதாவது மே 26 தொடங்கி பிறகு வந்து ஜூன் 27 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு வரும்போது
எல்லா விஷயத்திலையும் வெற்றிகளை அடைவீர்கள். வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கும் இது ஒரு நல்ல காலமே. கிரீன் கார்டு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கிரீன் கார்டு வந்து நீங்க பதிவு பண்ணிடுங்க. குடியுரிமை எந்த நாட்டில் இருக்கிறீர்களோ அந்த நாட்டில் குடியுரிமை வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைத்துவிடும். ஆனா யுஎஸ்ஏல நிலைமை வேற மாதிரி இருக்கிறதே அப்படிங்கிறது எனக்கு புரியுறது. பட் வெளியில என்னதான் என்வாயர்மெண்டா இருந்தாலும் நமக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா கிளிக் ஆகி சீக்கிரமா நடந்துடும். அதுதான் கண்கூடாக காணுகின்ற உண்மை. ஏன்னா நமக்கு வந்து எத்தனையோ அந்த கோவிட் நேரத்துல எவ்வளவு பேர் அவஸ்தை, எத்தனை வந்து பிசினஸ் படுத்துக்குச்சு. ஆனா சில பேர் எப்படி அதுல கோல் வச்சினார்கள். ரைட், அது யாரை சொல்றேன்னு உங்களுக்கே புரியும். ரைட், சரி, அந்த மாதிரி நம்ம நேரம் நல்லா இருந்தா போறோம். வேற எல்லாமே ஓரளவுக்கு சொல்லிட்டேன்னா இதுல பெண்களுக்கு என்ன, அது வந்து சில மெசேஜ்கள்லாம் எனக்கு வருது, சுவாமிகளை இப்படி பாருங்க அப்படின்ட்டு. எல்லா மெசேஜும் வந்து எனக்கு வந்து அனுப்பிடுவாங்க. டைம் இருக்கும்போது நான் பார்த்துறேன், உங்களுடைய ரெஸ்பான்ஸை வந்து நான் படிக்கிறேன். பிகாஸ் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய மெயின் முதல் அந்த ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? அடுத்தவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறது. அதுவும் நல்ல விதத்துல, எதுவுமே பாசிட்டிவா எடுத்துக்காது. பாசிட்டிவா வந்து பண்றது. நெகட்டிவாக இருந்தாலும் கூட அதுக்கு என்ன ரெமெடின்னு கொடுத்து அதை பாசிட்டிவ் ஆக்க முயற்சி பண்ணுவது. அதனால பெண்களுக்கு சொல்லலை அப்படிங்கிற, நான் பெண்களுக்கு சொல்லாம இல்லை. எதிர்பாலினர் அப்படின்னு சொன்னாலும் அது பெண்களுக்கு தான். பெண்களுக்குன்னு தனியா சொல்லணும் இல்லையா? அதாவது ஒரு ராசி நட்சத்திரங்கிறதுக்கு ரெண்டு பேருக்குமே சமம் தான். அப்புறம் வயதானவர்களுக்கு சொல்லுவோம், அதுவும் நான் சொல்லாம விடுறது இல்லை. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதை கவனிச்சு நான் சொல்லுவதற்கு என்னை நான் ட்ரெயின் பண்ணி கொள்ளுகிறேன். சரியா? ரைட். இப்ப 6ஆம் இடத்து சனி தொழில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகளை வந்து வென்று நம்முடைய கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸான மனதோடன், ஏன்னா 4ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்துக்கு வந்தா நம்முடைய அமைதிக்கு பங்கம் வர விளைப்பவர்களை வந்து நம்ம வந்து அங்கிருந்து அவர்கள்ட்ட இருந்து விலைக்கு போகணும்னு பார்ப்போம், முடியாது. அவர்களை ஒதுக்கணும்னு பார்ப்போம், முடியாது. ரெண்டும் ஒண்ணுதானே சுவாமிஜின்னா இல்லை. நம்ம விலைக்கு போறதுன்னா வேண்டாப்பா ராமாசிவானு இருக்கணும். ஆனா அவர்களை வந்து ஒதுக்கிடுவோம், வேற ஏதாவது கட்டம் கட்டி அவர்களை தூக்க முடியாது. போட்டி நேருக்கு நேர் நின்று அவர்களை வந்து எதிர்த்து ஏதாவது பண்ணாதான் சரி வருங்கிற நாம தான் இருப்போம். அது வந்து சம்டைம்ஸ் வந்து நெய்பரா கூட இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரர்களா இருக்கலாம், அல்லது வந்து பக்கத்து பெஞ்சுக்காரர்களாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய பக்கத்து தோட்டத்துக்காரர்களா இருக்கலாம். இந்த மாதிரி எங்கேயாவது வந்துடும். அது வந்து அந்த போட்டி, அந்த அமைதியின்மை இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதுல இருந்து நம்ம அடுத்தடுத்த வருஷம் வெளியில வந்துருவோம். அதனால தொழில வந்து போட்டி இருக்கிறதா கவலையே படக்கூடாது. அதற்கு என்ன வழிபாடு நம்ம பண்ணலாம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு பகலாமுக்கியினுடைய வழிபாடு. துலா ராசிக்காரர்களுக்கு பகலாமுக்கியினுடைய வழிபாடு. ஏனென்றால் உங்களுடைய சொந்த ராசி வந்து 8ஆம் இடமாக இருக்கிறது. அதனால நமக்கு வந்து வேற யாரும் வந்து ஆபத்தை வந்து விளைவிக்க வேண்டாம். எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் துளாராசிக்காரர். ஏனென்றால் யோகக்காரக சனி ஒரு பாப்பியாக இருந்து அவர் 6ஆம் இடத்துல உட்கார்ந்தா எந்த கொம்பனாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனால் நம்மளே என்ன பண்ணிடுவோம்னு கேட்டா அப்படியே சுத்தி குழியை தோண்டி வச்சுப்போம். அதுல இருந்து காப்பாற்றப்படுவதற்கு பகலாமுக்கியினுடைய உபாசனை இந்த சனி பயிற்சியை நல்ல பயிற்சியாக மாற்றும். ரைட்டா? இதுல குழந்தைகளோட இருக்கக்கூடிய பிணக்கையும் அது வந்து கொஞ்சம் மாற்றும். சரி, பிசினஸ்ல எல்லாமே ஓரளவு சொல்லிட்டேன். முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது, இந்த ஷேர் மார்க்கெட்ல இருப்பவர்கள், மணியை வச்சு நான் மணி பண்றேன் அப்படின்னு நினைக்கின்றவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இந்த வருடம் வந்து 2025 விட்டுறது நல்லது. ஏன்னா இப்ப பூர்வ பாத்திரபதத்துல தான் இருக்கார். 25 முழுவதுமே அப்படிதான். சனி வந்து வக்கரமாகும் போதெல்லாம் நீங்க வந்து பணத்தை வந்து லூஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கு. சனி தான் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, நம்ம வந்து பூந்து விளையாடுவோம். நோ சார், இந்த வருஷம் விட்டுடலாம். 25ஆம் வருஷம் விட்டுடலாம். பெரிய பெரிய டிரான்சாக்ஷன் நான் சொல்றேன், பெரிய பெரிய விஷயங்கள்ல வந்து ஷேர் வாங்குறது இந்த வருஷம் விட்டுறது தான் நல்லது. ஏனென்றால் மேக்கு அப்புறம் தான் எல்லா கிரகமும் முடியறது, அதாவது டிரான்சிட் முடியறது. அதுக்கப்புறம் வக்கரமாயிட்டார் உடனே அவர் 2 மாசத்துல வக்கரமாயிட்டார். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம். ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன ஆயிடும், மூளை தனியா வந்து வேலை செய்யும், அதாவது வித்தியாசமா வேலை செய்யும். குரு 9ஆம் இடத்துல மிதுனத்துல இருப்பார். மிதுனம் வந்து 12க்கு உண்டானவன். அப்ப தனக்காரகன் வந்து பாக்கியஸ்தானத்துல இருந்தாலும் அவர் இந்த ஜாதகத்துக்கு எனிமிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால நிறைய வந்து இந்த பினான்ஸ், பணத்தை வைத்து பணத்தை வந்து மல்டிப்ளை பண்ணணும்னு நினைக்கும் போது ரொம்ப பேராசை ஆயிடக்கூடாது. முக்கியமா நம்ம நாட்டுல வந்து தமிழ்நாட்டுல லாட்டரி இல்லை. ஆனா வந்து பக்கத்து நாடு அண்டை இதுல இருக்கு இல்லையா, அண்டை ஸ்டேட்ல இருக்கிறது இல்லையா, பக்கத்து ஸ்டேட்ல அங்க போய் நான் வந்து அதிகமா வாங்குறேன்னா லிமிட்டா வாங்குங்க. பணம் அதனால் வந்து செலவு ஏற்கனவே செலவு பண்ணுமோ நான் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, அதனால அதை மட்டுப்படுத்திக்கிடுவோம். அப்பா, தொழிலோட இது முடிச்சாச்சு. அடுத்தது
உறவுகளுடன் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்டா, குழந்தைகளுடன் இருந்த தகப்பன் மகன் உறவு, தாய் மகள் உறவு, இதுல இருந்த பிணக்கு அல்லது குழந்தைகள் நம்ம மேல இருந்த அதிருப்தி எல்லாம் குறைஞ்சிரும். என்ன அவர்கள் கொஞ்சம் வீம்பா அவர்களோட போக்குல விடணும் அப்படிங்கிறது நம்மளே முடிவு பண்ணிடும். அதுதான் அந்த உறவு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் தாயினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. ஏனென்றால் சனி அதுக்கு ஒரு இது கொடுக்கலன்னாலும், ஒரு கெடுதி பண்ணலைன்னாலும் அம்மாவனுடைய அந்த ஒரு அட்டென்ஷன் தேவைப்படும். கணவன் மனைவி உறவு நல்லபடியா மாறிடும். நல்லபடியா இது வரைக்கும் இருந்த அந்த விஷயங்கள்லாம் பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். பிறகு அப்பாவனுடைய பிரச்சனை, அதாவது அப்பா தான் இந்த ஜாதகத்துக்கு யாரு, சூரியன் தான் எனிமி, குருவும் சூரியன் தான் எனிமி. ஆனா சூரியன் லாபஸ்தானாதிபதி. அப்படிங்கும்போது சனி இதுவரைக்கும் அப்பா ஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்தனால ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லைன்னா கவர்மெண்ட் செக்டரோட பிரச்சனை, அந்த 5 அதாவது சிம்மம் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் காரகத்துவமா இருந்தது அதெல்லாம் பிரச்சனை. அதிகாரத்துல இருந்தா பிரச்சனை, அரசாங்கத்துல இருந்தா பிரச்சனை, அப்பாவோட பிரச்சனை, அப்பா சம்பந்தப்பட்ட அத்தனையும் பிரச்சனை. அந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் வெளிப்பட்டுரும். அப்பாவோட சுமூகமானது, அப்பா சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள்லாம் கொஞ்சம், அதான் ஜாதகத்தை பார்த்துக்க சொன்னேன் நான். ஏன்னா அப்பாவோடைய வியாபாரம் பாரம்பரியமா பண்ணலாமான்னாக்கா அதுக்கு கொஞ்சம் பூர்வ பாத்திரபதத்துல இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பண்ணலாம். ரைட்டா? அண்ணன் தம்பியுடைய உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, அண்ணனுடைய உறவு ஓகே, நம்ம விட மூத்தவர்களோட உறவு ஓகே. ஆனா இளையவர்களுடைய உறவுல கொஞ்சம் கவனம் தேவை. நான் திட்டம் பேர்வழின்னு அதிகமா பேசவும் கூடாது, அறிவுரை சொல்றேன் பேர்வழின்னு அதிகமா சொன்னோம்னா விட்டு ஓடி போயிடுவோம். அதாவது எந்த ஒரு உறவுமே ஒரு அளவுக்கு, ஒரு லிமிட்டுக்கு, அது தம்பிக்குன்னு இருக்கக்கூடிய உறவுல இது பண்ணணும். தாய் மாமன், அதாவது அம்மாவனுடைய வழியில் இருக்கக்கூடிய சொந்தங்கள், அம்மாவனுடைய சகோதரர்களோட நோ பிசினஸ். அதே போன்ற ஒய்ஃபுனுடைய பிரதர்ஸ் அவர்களோடையும் நோ. அதாவது கணவன் மனைவி, அது கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவனோட உறவுகள் நோ பிசினஸ். நோ பிசினஸ்னா ஒரு கூப்பிட்டு வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கணவருடைய தங்கையோ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு வியாபாரம் செய்தால் பெண்கள் நினைத்தாலும் வேண்டாம். துளாராசிக்கார பெண்கள் அதாவது தாய்மார்கள் கிளாத் மெர்ச்சன்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிளாத் கார்மெண்ட்ஸ் இந்த வேலையெல்லாம் நல்லபடியா செய்யலாம். அதனால இந்த உறவுகளோட நம்ம பார்ட்னர்ஷிப் அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம தவிர்ப்பது நல்லது. மற்றபடி நண்பர்கள் உறவு ரொம்ப நல்லபடியாக இருக்கிறது. ஆனாலும் நம்ம கடல், நதி மற்றும் இந்த நீர்நிலைகளை சார்ந்த ஏரிகள், இதுல போட்டிங் போறது, இதுலெல்லாம் நண்பர்களோட போகும்போது மிகுந்த கவனம் தேவை. அங்கு வாக்குவாதத்துல ஈடுபடுறதோ, அங்க ஏதாவது பிரச்சனையோ, 6ஆம் இடங்கிறது வம்பு வழக்குங்கிறதும் இருக்கு. அதனால அதனுடைய பிரச்சனைகளை நம்ம பார்த்துக்கணும். ஆனாலும் வழக்குகளில் உங்களுக்கு ஜெயிப்பு உண்டு. சனி 6ஆம் இடத்துக்கு வர்றது, ராகு 6ஆம் இடத்துல இருந்து அவர் போறாருனாக்கா அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தொடரும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வருவோம். அதனால கோர்ட்டு கேஸு இதெல்லாமே வெற்றி அடையக்கூடிய அமைப்பு. முதல்ல ஒரு வருஷம் விட்டு அடுத்தடுத்த வருஷங்கள்ல நல்ல ஒரு அமைப்பு. குறிப்பாக ரேவதியில வரும்போது, அதாவது நான் சொல்றது எப்போ, 26 5வது மாசம், அதாவது அடுத்த வருஷம் மே மாசத்துல இருந்து அதுக்கு அடுத்த வருஷம் மே மாசம் வரைக்கும் அவர் ரேவதியில இருக்கிறார். அந்த குறிப்பிட்ட காலங்கள் நீங்கள் வயிறு விஷயத்துல, உணவு விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸுகளோட போய் சேரும்போது அளவுக்கு அதிகமான ஒரு அடிக்ஷனை உண்டாகக்கூடிய, 6ஆம் இடம்ங்கிறது ஒரு அடிக்ஷனையும் குறிக்கிறது. அதனால லிக்கருக்கு அடிக்ஷன் ஆயிடுறது, அல்லது அளவுக்கு மீறி இந்த புலால் நான்வெஜ்ஜை சாப்பிட்றது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. எதிரிகளுடன் உறவு ரொம்ப அற்புதமா இருக்கும். என்ன சுவாமிகளே அப்படின்னாக்கா, அதாவது கடவுள் சூரபத்மனை ஆட்கொண்ட மாதிரி எதிரிகளை நீங்கள் துளாராசிக்கார அன்பர்கள் ஆட்கொள்வீர்கள், நண்பர்களாக மாறிவிடுவார்கள். அவ்வளவுதான். அடுத்தது மாணவ செல்வங்கள். மாணவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கு இதை விட ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். தாராளமா போய் படிக்கலாம். சரி, இப்போ எந்த படிப்புல நமக்கு சிக்கல் வரும்? எல்லா படிப்பையும் படிக்கலாம். சனி பெரிய ஒரு பிரபலத்தை கொடுக்க போறதில்ல. ஆனால் ஆராய்ச்சியோட நான் படிக்கிறேன், ஒரு PhD பண்றேன் அப்படின்னா அங்க கொஞ்சம் ஹனுமனுடைய வழிபாடு தேவை PhD பண்ணுபவர்களுக்கு. ஏனென்றால் நம்முடைய
சக கூட வந்து படிக்கிறவர்களோ அல்லது நம்முடைய கோச்சோ நமக்கு மேலே இருப்பவர்களோ காலை வாரி விடுவதற்கு ப்ரொலாங் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனால ரிசர்ச் ஓரியன்ட் படிப்பெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. மெடிக்கல் சயின்ஸ் கொஞ்சம் டவுனாக இருக்கு. மெடிக்கல் சயின்ஸ் படிக்கிறவர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி. ஆனால் தொழில் சார்ந்த, ட்ரேடிங் சார்ந்த, டேட்டா சார்ந்த அத்தனை படிப்புகளும், அதே போன்று ஏஐ என்கின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் 6ஆம் இடம் அப்படிங்கிறது செயற்கையான விதத்தில், அதாவது வந்து ஆர்டிஃபிஷியல் ஒர்க் எல்லாத்தையும் குறிக்கும். அது ரொபாட்டை குறிக்கும், ஏஐயை குறிக்கும், பிறகு வந்து எந்திரங்களை குறிக்கும். அதனால அது சம்பந்தப்பட்ட படிப்புகள் அத்தனையிலுமே நல்ல கோலோச்சக்கூடிய, இது வரைக்கும் வந்து சரியான படிப்பு இல்லை அப்படிங்கிறவங்களும் நல்ல படிக்கக்கூடிய சான்ஸ், ரைட்டா? ஆனால் வெளிநாட்டில் இருப்பவர்கள் ராகு பயிற்சிக்கு பிறகு, ராகு வந்து இந்த மாசத்துல பயிற்சி அடைகிறார் இல்லையா, அதுல இருந்து 1.5 வருஷம் 26 முடிகிற வரைக்கும் நீங்கள் வெளிநாட்டில இருந்து வந்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்க தோணும். ஆனால் வேண்டாம், தொடர்ந்து அங்கேயே படியுங்கள். இங்கிருந்து வெளிநாடு போகணுமா, தாராளமா போகலாம். வெளிநாட்டுல இருந்து நான் இந்தியாவுக்கு வரேன்னா 5ஆம் இடத்துல கும்பத்துல ராகு இருக்கும்போது வர வேண்டாம். இங்க வந்து எதுவும் செட் ஆகாது. அதுதான் மாணவ செல்வங்களுக்கு. சரி, கடைசியில சொத்து வாங்க வேண்டாம், விற்பனா கவலையே பட வேண்டாம். இருக்கக்கூடிய சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் வந்து நீக்கி சொத்துக்களை மேலும் அடைவீர்கள். அது 26, 27 மெயினா ரொம்ப அழகா எல்லா சொத்துக்களையும் அடைவீர்கள். அதுக்கு கொஞ்சம் வந்து ஃபைட் பண்ணணும், கொஞ்சம் அதுக்கு லீகலா வந்து இது பண்ணணும். மெயினா வந்து பூர்வீக சொத்துக்கள், உங்களுடைய பூர்வீக சொத்துக்களை நீங்கள் சண்டையிட்டு, அது தேவைப்பட்டால் அதுக்கு வந்து லீகலா ஆக்ஷன் எடுத்து, சண்டையிட்டுன்னா நீங்க பாட்டு எடுத்துட்டு கம்பு கத்தியெல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது. லீகலா அதை அப்ரோச் பண்ணி கண்டிப்பாக அடைவீர்கள். சொத்துக்களை வந்து உருவாக்கக்கூடிய, மேம்படுத்தக்கூடிய அமைப்பு தான். இந்த 3 வருஷமும் சனி உங்களுக்கு உங்களுடைய சொத்துக்களை வந்து இழக்காமல் இருப்பதற்கு ஒரு துணையாகத்தான் இருக்கிறார் துலா ராசிக்காரர்களுக்கு. அதனால சனி வந்து சொத்துக்களை மேம்படுத்துவார். அசையா சொத்துக்கள் தான் மெயின். நீங்க அசையா சொத்துக்கள் தான் மெயின். ஏன்னா 4க்கு உண்டானவன் 6ஆம் இடத்துல இருந்தாருனாக்கா நம்ம பழைய சொத்துக்களை விற்பது அப்படிங்கிறதுல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா விற்கும் போது கொஞ்சம் டாக்குமெண்டேஷன்ல கொஞ்சம் பத்திரப்படுத்தி நம்ம அந்த இதெல்லாம் வாங்கணும். அதே போல வாங்கும் பொழுதும் ஈஸியெல்லாம் இந்த என்கன்ஃபரன்ஸ் சர்டிஃபிகேட்டுங்கிற இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டோம்னா போறோம். அரசியலில் இருப்பவர்கள் மிகுந்த ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய, மக்களோட ஒரு நல்ல ஒரு அந்த நாடி பார்த்து தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால சொத்துக்களுக்கு குறைவு இல்லை. அசையும் சொத்துக்கள் வந்து துளாராசிக்காரர்களுக்கு பெருசா அவர்கள் நினைக்கிறதே இல்லை. துளாராசிக்காரர்கள் வந்து தங்க நகைகள் இந்த மாதிரிலாம் அதிகமா வந்து போட்டுக்கிறது இல்லை. அவர்களுக்கு சொத்து கால்குலேஷன்ஸ், பேங்க் பேலன்ஸ் உயருமா, இது ஒரு கேள்வி. பேங்க்ல இருக்கக்கூடிய கடன் குறையும், பேங்க் பேலன்ஸ் கூடினா நம்ம விட மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து எடுத்து தொழிலில் போட்டுடுவோம். அதனால பேங்க் பேலன்ஸ் அதிகமாக வச்சுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. ஒன்று நம்ம தொழிலில் போட்டுவோம், இல்லைன்னா செலவு பண்ணிடுவோம். இதுதான் உண்மை. இல்லை நான் வந்து பேங்க்ல வச்சுன்னு இருக்கேன் அப்படின்னாக்கா, இல்லை அது வந்து பேங்க்ல உட்கார்ந்துட்டு இருந்தா அது வந்து உங்களுக்கு பயன்படாது. தொழிலை நீங்கள் முடுக்கி விடுங்கள். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணலாம். அது வந்து சனி 12ஆம் இடத்தை பார்க்கும்போது அது கன்னிராசி இல்லையா, அது கன்னிராசி அப்படிங்கும்போது அது வந்து குரு பாக்கியத்தில் போறதுனால உங்களுக்கு நல்ல நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணலாம். அதுக்கு நீங்க வந்து கொஞ்சம் வந்து உஷாரா உங்களுக்கு நம்பகமான ஒரு ஜோதிடரை அணுகி எந்தெந்த இதுல வந்து நம்ம என்னுடைய லக்னம் ராசி உண்டான தொழில் என்னங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னாக்கா நல்ல விதத்துல வருமானத்தை மேலும் பெருக்குவதற்கு வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளலாம். ஆக இந்த சனியினுடைய பயிற்சியானது மற்ற பயிற்சிகளுடன் கூடி உங்களுக்கு நன்மையவே அதிகமாக செய்ய இருக்கின்றார். இந்த டிராபேக்ஸ் எல்லாம் நான் சொன்னதெல்லாம் உங்களாலேயே சரி பண்ணிக்க முடியும். ஆகவே எல்லாம் வல்ல அம்பிகை ஆகப்பட்டவள் இந்த 3 வருஷத்தையும் சனியின் மூலமாக, மற்ற கிரகங்களின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை மேலும் 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 வளம் மிக்கதாகவும், செல்வம் மிக்கதாகவும், ஆனந்தம் கொண்டதாகவும் மாற்ற வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் அமைகின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.